வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். பாலிவுட் நடிகை கரிஷ்மா சர்மா ஓடும் ரயிலில் இருந்து குதித்திருக்கிறார். படப்பிடிப்பில் கலந்து கொள்ள சென்ற போது ஏற்பட்ட விபரீதத்தின் பின்னணி என்ன? நீலகிரியில் அதிகளவில் ஸ்டீராய்டு பயன்படுத்தி உடற்பயிற்சியில் ஈடுபட்ட இளைஞரின் உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டு கருப்பாக மாறியுள்ளது. மன உளைச்சலில் இருந்த இளைஞர் எடுத்த விபரீத முடிவு என்ன? கன்னியாகுமரியில் பிறந்து 42 நாட்களேயான பச்சிளம் குழந்தை மரணத்தில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பெற்ற தாயே குழந்தையை கொன்றது ஏன்? நாடகம் அம்பலமானது எப்படி? ரிசர்வ் வங்கி மூலமாக ஒன்றிய அரசு இரிடியம் விற்பதாகவும் இதில் முதலீடு செய்தால் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் என்று கூறி 45 கோடி ரூபாய் ஏமாற்றிய மோசடி கும்பல் சிக்கியுள்ளது. இதுவரை இந்த வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மெகா மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? சேலத்தில் விவசாயி அடித்தே கொல்லப்பட்டுள்ளார். ரவுடியின் காதலிக்கு தொல்லை கொடுத்ததுதான் கொலைக்கு காரணமா? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. சத்தியமங்கலம் அருகே நண்பனுக்காக கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்ற இளைஞர் அதே நண்பனை கொன்றுவிட்டு மீண்டும் சிறை சென்றுள்ளார். 8 வருடங்கள் கழித்து வெளியே வந்து 2வது நாளில் கொடூர கொலைக்கு காரணம் என்ன? திருப்பத்தூரில் கொரோனா ஊசி போட்டிருந்தால் அரசு 40,000 ரூபாய் தருவதாக மூதாட்டியிடம் 1 லட்சம் ரூபாய் நகையை பெண் ஒருவர் பறித்துச் சென்றுள்ளார். பேருந்தில் உடன் பயணித்த பெண் கூறியதை நம்பி மூதாட்டி ஏமாந்தது எப்படி? புதுச்சேரி அருகே பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரண்மனை கட்டி வரும் மூதாட்டியிடம் 5 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுமான பொருட்களை வாங்க கொடுத்த 12 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபாயை ஒப்பந்ததாரர் கையாடல் செய்தது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.